Hi friends, welcome to my pet channel, Friends of Birds. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, காக்டெயிலுக்கு நம்ம கொடுக்க போகிற சோக்டு ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோக்டு ஃபுட்ஸ் வந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கிறதுக்காகவும், பேட்ஸோட ப்ரீடிங் டைமில் ப்ரீடிங் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்காகவும் தான் இந்த சோக்டு ஃபுட்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பினோ பேர் வச்சுருக்க எக்கு வந்து டேமேஜாக இருக்குது. அதாவது எக் ஷெல்ட் வந்து டேமேஜாக இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பேர்டுக்கு கால்சியம் சத்தை வந்து அதிகமாக கொடுக்கணும். கால்சியம் சத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, கட்டில் போன் வந்து ஆல்ரெடி என் கேஜில் இருக்குது. அதுவும் சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த கால்சியம் சத்து பத்தலை. அதுக்காக நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சப்ளிமெண்ட்டோடு சேர்த்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கி என்ன நான் கொடுக்க போகிறேன்னா, கொண்டக்கடலையும் பீட்ரூட்டும் அது கூட சில சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டை வந்து சீவி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை வந்து ஃபுல்லாக சீவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் வந்து ஃபுல்லாக தோல் சீவியாச்சு. சீவினதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டை அப்படியே நம்ம போட வேணாம். ஏன்னா அப்படியே வெட்டி போட்டோம்னா பேட்ஸால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். விரும்பி சாப்பிடாத அதிகமாக. அதை விட இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா சீவி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சீவி போட்டு வச்சிங்கன்னா பேட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடும். பேட்ஸால் ஈஸியாக சாப்பிடவும் முடியும். அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சீவி எடுத்துக்கோங்க. இவ்வளோ கண்டென்ட் தேவை கிடையாது. நமக்கு வந்து சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும். நான் ஏன் இவ்வளோ சீவி இருக்கேன்னா, என்கிட்ட நிறையவே பேட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த காக்டெயிலுக்கு மட்டும் வைக்க போகிறதில்ல. இந்த காக்டெயில் இல்லாமல் நிறைய பேர்ட் இருக்குது. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு காக்டெயில்லையே பார்த்தீங்கன்னா, லூட்டினோ காக்டெயில் வந்து என்கிட்ட 4 பேர் வந்து காலனி ப்ரீடிங்கில் இருக்குது. அதுக்காக நான் இவ்வளோ வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை அப்படியே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட இன்னும் 2-3 சப்ளிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். அதில் வந்து நான் இன்றைக்கி சேர்க்க போகிற சப்ளிமெண்ட்டை பற்றியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சர் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. நேச்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியமுக்கு இந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது ப்ரோபயோட்டிக். இந்த 3 தான் வந்து நான் என் பேட்ஸுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குது. இதில் வந்து இது வந்து ப்ரோபயோட்டிக். இந்த ப்ரோபயோட்டிக் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒன்றும் கிடையாது. ப்ரோபயோட்டிக்னால் ஒரு நல்ல நுண்ணுயிரின்னு சொல்லுவாங்க. இந்த குட் பாக்டீரியா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைஜஷன் ப்ராப்ளம், இன்னும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம். இதில் வந்து கால்சியம் சத்து இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 2-3 பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. நான் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். இது பாருங்கள். இது வந்து ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா நேச்சர் ப்ளஸ். இதில் வந்து விட்டமின் இருக்குது. விட்டமின்லேயே நிறைய விட்டமின் இருக்குது. B2, B3, B12 இந்த மாதிரி நிறையா இருக்குது. காப்பர் இருக்குது, ஜிங்க்கு, அயன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது இதில். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறேன். இந்த ப்ரோபயோட்டிக் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுப்பேன். சண்டே மட்டும் வீக்லி சண்டே கொடுப்பேன். கால்சியம் வந்து வீக்லி 2 டேஸ் கொடுப்பேன். அண்டு நேச்சர் பார்த்திங்கன்னா வீக்லி 1 டே கொடுப்பேன். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்ருக்கேன். இந்த சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இது சிக்கு இருக்கையில் கொடுக்கலாமா, இல்லை எக் இருக்கையில் கொடுக்கலாமா, இல்லை இது வந்து எக்கு எதுவுமே ப்ரீடிங்கில் இல்லாதப்போ மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்ற பயம்லாம் தேவையில்லை. இது சிக்கு இருக்கப்பவும் கொடுக்கலாம், ப்ரீடிங் டைமில் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை பற்றி செப்பரேட் வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கால்சியம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என் பேடுக்கு கால்சியம் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்டு மற்றது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அதை நான் இதில் மென்ஷன் பண்ணல. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நம்ம வந்து இப்படியும் கொடுக்கலாம், இப்படி கொடுக்காமல் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஆனால் வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் இதை விட ரொம்ப கம்மியாக தான், 1 கிராமுக்கு வந்து 250 ml வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரேஷியோவில் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நான் இதை சுண்டலில் கலக்கிறனால இவ்வளோ போட்டிருக்கேன். இது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா வாட்டரை வந்து பேட் அதிகமாக வேஸ்ட் தான் பண்ணும். அது கன்சியூம் பண்ணாது. அது குடிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சமான அமௌண்ட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அது குளித்து வேஸ்ட் பண்ணிடும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்ச ஐட்டத்தில் கொடுத்தீங்கன்னா பேட்ஸும் சாப்பிடும். அதோட ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை வந்து நம்ம பேட்ஸுக்கு வைக்க போகிறோம்.
நான் வந்து ரொம்ப அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் இருக்குது. சும்மா ஆஃப்ரிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்குது. ரிங் வெரைட்டியில் ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் காலனி ப்ரீடிங்கில் வந்து ஒரு 4 பேர் இருக்குது. அண்ட் தென் வந்து காக்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ காக்டெயில் 1 பேர் இருக்குது. லூட்டினோவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 பேர் வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட்டு வந்து செஞ்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிறது ரொம்ப கம்மியாக வச்சாலே போதும், அதிகமாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அதிகமாக வைக்கிறதுக்கு காரணம், நான் வச்சுருக்கிறது வந்து காலனி ப்ரீடிங் வந்து மேக்ஸிமம் வச்சுருக்கேன் 2-3 இது. அதுக்காக வந்து நான் காலனி ப்ரீடிங்க்காக நிறையா வைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ணூர் வச்சுருக்கேன். கண்ணூர் வந்து அதிகமாக சாப்பிடும், அதுக்காக வந்து கண்ணூருக்கு அதிகமாக வைக்கிறேன். அண்ட் தென் நான் மற்றதை வந்து ஒரு வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாக போட்டு காட்டுறேன் என்கிட்ட என்னென்ன இருக்குன்றதை பற்றி. இப்போதைக்கு வந்து நான் என்கிட்ட இருக்க காக்டெயிலுக்கு மட்டும் மெயினாக வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி பிரித்து போட்டுட்டேன். இப்போ நான் இதில் கம்மியாக இருக்கிறது தான் வந்து காக்டெயிலுக்கு வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு பேர் தான், ரெண்டு காக்டெயில் தான் இருக்குது. அதனால் வந்து அது அவ்வளோவா சாப்பிடாது, கம்மியாக தான் சாப்பிடும். அதிகமாக போட்டாலும் வேஸ்ட்டு தான் பண்ணும். அதனால நம்ம வந்து லிமிட்டடாக கொடுத்தா போதும். இப்போ நான் வந்து இதை தான் வந்து கொடுக்க போகிறேன் காக்டெயிலுக்கு. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஃபீமேல் மட்டும் வெளியே உட்காந்துருக்கு. மெயில் பார்த்தீங்கன்னா உள்ளே மேலே அடக்காத்துட்ருக்கு பாக்ஸில். அது வந்து இப்போதைக்கு வந்து சாப்பிடாது, அது அடக்காத்துட்ருக்கனால ஃபஸ்ட்டு ஃபீமேல் வந்து இப்போதைக்கு சாப்பிடும். மெயில் அப்புறமே ஃபீமேல் உள்ளே போனதுக்கப்புறம் மெயில் வெளியே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மேலே உட்காந்துருக்குது. பக்கத்துலேயே நிற்கிறனால பயப்படுது, கீழே வரல. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் காக்டெயிலில் வந்து நான் 4 பேர் வந்து போட்டிருக்கேன். நான் காலனி ப்ரீடிங், அதுதாங்க இது காலனி ப்ரீடிங் செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பேன். ஏன்னா அதிகமான ஸ்பேஸ் இருந்தால் தான் காலனி ப்ரீடிங்கில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பேட்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் வராது. பேட்ஸுக்குள்ளே ஃப்ரீயாக பறக்கும் போது தான் அதுக்கும் ஜாலியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி காலனி ப்ரீடிங் போடுறப்ப நிறைய ஸ்பேஸ் விட்டு போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மேலே காலனி ப்ரீடிங்கில் ஒரு பேர் வந்து எக்கு வச்சுருக்கு. இப்போ நான் வந்து இதுக்கும் வந்து இந்த சோக்குடு ஃபுட்டு வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எனக்கு ஹைட்டே பத்தாது, ஸ்டூல் போட்டு தான் ஏறி வைப்பேன். இப்போ வந்து இதுக்கு தான் வைக்க போகிறோம். மேலே ஏறவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸில் தான் வச்சு வைக்க போகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக பண்ணுது. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது, அதனால் இதில் வைக்கலை. கீழே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வேஸ்ட் அதிகமாக பண்ணியிருக்குது. இந்த பாக்ஸ் ரொம்ப டேமேஜாக இருக்குது, அதனால் வேறு பாக்ஸ் வாங்குற வரைக்கும் இப்போதைக்கு பாட்டில் வைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட காக்டெயில்ஸு எல்லாம் அப்படியே பயத்தில் அப்படியே ஒவ்வொரு சைடு பள்ளி மாதிரி இருக்குது. நம்ம வெளியே வந்துட்டோம்னா பயம் இல்லாமல் அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, பக்கத்தில் வர வர பயந்து பறந்துடும். இப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து மெயில் காக்டெயில் இருக்குது, லூட்டினோ காக்டெயில். எக்கு பார்த்தீங்கன்னா 4 எக்ஸ் இருக்குது. பாருங்கள் உள்ளே வந்தோடனே எப்படி இருக்கான்னு, உள்ளே பார்க்க விட மாட்டேங்கிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 எக்ஸ் இருக்குது, 3 தெரியுது நல்லா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேட்ஸும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி சோக்டு ஃபுட்ஸ் கொடுங்க. அண்டு சோக்டு ஃபுட்ஸில் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி ஃபுட் இருக்குது, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடணுன்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பேட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்ததும் பறந்துருச்சு பயத்தில். இப்போ அடுத்த நான் அது சாப்பிட்றப்ப காட்டுறேன். இப்போ பாருங்கள், சாப்பிட்றது தெரியும் உங்களுக்கு, சாப்பிட்டுட்ருக்கு. பக்கத்தில் போனோன்னா பறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.